வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் வந்து ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லாங் வீடியோ வந்து ஹேர் க்ரோத் பற்றி நான் கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ தான் இது. என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் டெய்லி போடுற வீடியோ வந்து நீங்கள் வந்து டெய்லி பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பற்றி டிப்புனா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நார்மலாக என்னென்ன யூஸ் பண்ணுவோம், டெய்லி வந்து ஹேர் ஆயில் வைப்போம். சப்போஸ் இல்லைன்னா என்ன கருவேப்பிலை அந்த மாதிரி சாப்பிடுவோம். நான் ஒரு ஈஸியான டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னா டெய்லி வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடில் இருக்க கருவேப்பிலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து முடிக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் கருவேப்பிலை சாப்பாடில் இருந்துச்சுன்னா அதாச்சும் குழம்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் ஆகாது, அது கசக்காது, எதுவும் பண்ணாது. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே போல் வந்து வீக்லி 1 டைம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேர் பேக் போட்டு தலை குளிங்க. அப்போ தான் வந்து ஹேரில் இருக்க நம்மளுக்கு அந்த கெட்ட அழுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து ரிமூவ் ஆகும். இன்னொன்று நீங்கள் ஹேர் பேக் போட உங்களுக்கு டைம் இல்லை, கலக்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் கோகோனட் ஆயில் வச்சு நீங்கள் வந்து ஹேர் ஆயில் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தோடனே தலையோடு நீங்கள் வந்து சீப்பை வைக்காதீங்க. தலையோடு நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ தான் வந்து ஹேர் வந்து லூஸ் ஆகிருக்கும். அந்த லூஸான ஹேரில் வந்து நீங்கள் கோம் பண்ணி நல்லா நீங்கள் சீவி எடுக்கும் போது அந்த லூஸான இருக்க ஹேர் கூட அப்படியே வந்து டக்குன்னு வந்துடும். நல்லா தலையை வந்து வெயில் ஆற வச்சு அப்போ வந்து சிக்கெடுங்க. அப்போ தான் வந்து முடி கொஞ்சம் கொட்டாமல் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கொட்டாமலாம் இருக்காது, கொட்ட செய்யும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஹேர் ஆயிலை வந்து நான் வந்து எப்படி வந்து எந்த கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதை தான் நான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய ஹேர் ஆயில் கண்டெய்னர். இது வந்து கிளாஸில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து நான் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணேன். பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு என்னோடய ஹேருக்கு. அதனால் வந்து கிளாஸ் கண்டெய்னர் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா கிளாஸ் கிண்ணம், அதுபோல் வந்து கிளாஸ் கப் அந்த மாதிரி மூடி போட்டதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோகோனட் ஆயில் கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை வெறும் கோகோனட் ஆயில் கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து வைக்கும் போது கண்டிப்பாக ஆயில் வச்சு நம்ம வந்து தலையை வாரிக்கோங்க. அதே போல் என்னென்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் நம்ம ஹேர் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா நல்லெண்ணெய். நம்ம வந்து தலைக்கு நல்லெண்ணெய் எவ்வளோ தேய்க்கிறோமோ அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய தலை. அதே போல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் வந்து விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க, ஆல்மண்ட் ஆயில் தலைக்குன்னு தனியாக விற்பாங்க. அந்த ஆயிலில் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா கோல்ட் ஆகிடும். நீங்கள் வந்து 2 ட்ராப் மட்டும் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டெய்லி ஹேர் ஆயில் வைக்கும் போது அந்த நல்லெண்ணெயும் வந்து நமக்கு வந்து அந்த விளக்கெண்ணையும் கலந்து வரும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் 2 ட்ராப் சேருங்க. நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப பிசுன்னு ஆகிடும் தலை. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, கருவேப்பிலை ரொம்ப சாப்பிடுவேன். ஏன்னா சும்மாவே கருவேப்பிலை சட்னியில் போட்டாலும் சாப்பிட்ருவேன். அதே போல் கருவேப்பிலை பொடின்னு சொல்லிட்டு நான் அரைப்பேன். அந்த கருவேப்பிலை பொடியை வந்து சாதம் போட்டுட்டு அந்த சாதத்தில் இந்த பொடி போட்டு கலந்து ஊறுகாய் வச்சு எடுத்துகிட்டு போவேன். அந்த கருவேப்பிலை பொடி நான் செய்கிறதுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். அப்போ பாருங்கள் கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறேன்னு. ஈஸியாக தான் இருக்கும். அதே போல் முருங்கைக்கீரை அதெல்லாம் வந்து அந்த பொடியோடு கலந்து சாப்பிடுங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து முடி வந்து வளரும். இதுதான் என்னுடைய நார்மலான டிப்பு. நான் ரொம்ப இதுக்குன்னு சீரமு அதே போல் வந்து ஹேர் ஆயில்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு ஹேர் பேக் அதெல்லாம் போட மாட்டேன். வீக்லி எந்த ஹேர் பேக் போடுவேன்னா தயிர், அப்புறமா வந்து எக்கு, ஆனியன்ஸ், அப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதே போல் வந்து ஹேர் ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஹேர் ஆயிலு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி 1 டைம் தான் நான் போடுவேன். டெய்லி போட்டோன்னா தலைக்கு என்ன ஆகும்னா எல்லாமே போட்டு தலை என்ன ஆகும்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம வீக்லி 1 டைம் இல்லைனா வீக்லி 2 வீக்ஸ் 1 டைம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக அந்த வந்து ஹேர் க்ரோத் வரும். இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் முடி வந்து கொஞ்சம்னா கொட்டுறதை நிப்பாட்ட முடியும். தான் செஞ்சிச்சு. நான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்.
காலையில எழுந்தோடனே வெறும் வயித்துல வந்து கருவேப்பிலைலாம் சாப்பிடுவேன். எனக்கு முடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வயித்துல கருவேப்பிலை சாப்பிடுவேன். நல்லா மென்னுட்டு தண்ணி குடிச்சிருவேன். வெந்தயம் அந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் நம்ம சாப்பிட்டோம்னா முடி வந்து கொட்டாம இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் முடி வந்து கொட்டாமல் இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.